நாம் இப்பொழுது ஓசியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயங்காட்டி அவளை வனாந்தரத்தில் அழைத்து கொண்டு போய் அவளோட பச்சமாய் பேசி. What's written here? இங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? God is speaking to a woman. இங்கே தேவன் ஒரு ஸ்திரீயோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். That woman is a group of people. இந்த ஸ்திரீயானவள் ஒரு கூட்ட ஜனத்தை வெளிப்படுத்துகிறது. The Israelites. அதுதான் இஸ்ரவேலர். Spiritually speaking, we are that woman. ஆவிக்குரிய பிரகாரமாக நாமே அந்த ஸ்திரீயா இருக்கிறோம். So what is God doing here? தேவன் இங்கே என்ன செய்கிறார் என்றால், He is calling her. அவளை அவர் அழைக்கிறார். But it looks like he is playing April Fool with her. அவளோடு கூட ஒரு கேளிக்கை, அவளை ஏமாற்றுகிறதான ஒரு கேளிக்கை அவர் செய்து கொண்டிருக்கிறார். You know, when God called us and brought us here, He made so many promises to us. தேவன் நம்மை அழைத்து இங்கே கொண்டு வந்த பொழுது தேவன் நமக்கு ஏராளமான வாக்குத்தத்தங்களை செய்திருக்கிறார். I'll do this for you, I'll do that for you, you'll get peace and you'll get joy and I'll take you to heaven and you can enjoy heaven, land flowing with milk and honey, so many things. நான் உனக்கு இதை செய்வேன், அதை செய்வேன், உனக்கு இதையெல்லாம் செய்து தருவேன், இந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் உனக்கு நான் நிறைவேற்றுவேன், கானான் தேசத்துக்கு உன்னை கொண்டு போவேன், பாலும் தேனும் ஓடுகிறதான அந்த தேசத்திலே நான் உன்னை கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொல்லி எல்லாம் பலவிதமான வாக்குத்தத்தங்களை தேவன் அள்ளி தந்து நம்மை அழைத்தார். And when we came to Jesus in the beginning and saw the deliverance, the joy, the happiness, everyone so happy and we are also so happy, oh this is heaven. பொழுது நாம் இங்கு வந்த பொழுது எல்லாரும் சந்தோஷமாய் இருக்கிறதை பார்த்த பொழுது நாமும் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்ட பொழுது நாம் உணர்ந்தோம், இதுதான் பூமியிலேயே ஒரு பரலோகமாய் இருக்கிறது, இதுதான் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். So giving such deliverance, making such promises, he pulls us. We go after him, and finally when we open our eyes, he is in the wilderness and we are in the wilderness. அவர் நமக்கு விடுதலையும் வாக்குத்தத்தங்களை எல்லாம் தந்து இப்படி கொண்டு வந்து அவர் பின்பாக ஓடி வந்து அப்படியே வாக்குத்தத்தங்கள் பின்பாக ஓடி வந்து கடைசியிலே அவருக்கு பின்பாகவே நன்றாக ஓடிக்கொண்டே நாம் கண்களை மூடி அப்படி ஓடிக்கொண்டே இருந்து கொண்டிருந்தோம். திடீரென்று கண்ணை திறந்து பார்த்த பொழுதுதான் அவரும் நாமுமாய் வனாந்தரத்திலே தனிமையாய் இருப்பதை உணர்ந்தோம். Why did he do that? ஏன் அவர் அப்படி செய்தார்? He said land flowing with milk and honey and now I am in the wilderness. அவர் சொன்னாரே பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு நான் உன்னை கொண்டு போவேன். Didn't he promise you I'll give ஆனால் மாறாக அவர் வனாந்தரத்திலே கொண்டு வந்து விட்டு விட்டாரே. Didn't he promise us saying that he'll give us a peace that no man can give, but now we are in the desert? அவர் இந்த இப்படிப்பட்டதான வாக்குத்தத்தத்தை நமக்கு அருளினாரே, ஆனால் இப்பொழுது நம்மை வனாந்தரத்தில் கொண்டு வந்து விட்டு விட்டாரே. Didn't he promise us to give us a peace that no man can give? ஒரு மனிதனும் கொடுக்க கூடாததான சமாதானத்தை நான் உனக்கு தருவேன் என்று வாக்கு அருளினார் அல்லவா? He said in my father's house are many mansions, I'm going to prepare a place for you and I'm going to take you there, and he brings us to the desert. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் உங்களுக்கு போய் ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தமாக்குகிறேன் என்று சொன்னாரே. Now we are in the desert. ஆனால் இப்பொழுதோ நாம் வனாந்தரத்தில் இருக்கிறோமே. So it looks like God is playing the fool with us. பார்க்கும்போது தேவன் நம்மை ஏவுகிறார் போல இருக்கிறது. He makes such promises to us and takes us somewhere else. அவர் நமக்கு இப்படிப்பட்டதான வாக்குத்தத்தங்களை எல்லாம் கொடுத்துவிட்டு வேறெங்கேயோ கொண்டு போகிறது போல இருக்கிறது. Sometimes we feel hijacked or kidnapped. சில நேரங்களில் நாம் இவர்களால் அப்படியாக ஆண்டவர் நம்மை கடத்தி கொண்டு போவார், தக்க வைத்து அப்படி கடத்தி கொண்டு போவது போல் காணப்படுகிறது. He tells us he's taking us somewhere and we go after him and he takes us somewhere else. அவர் நம்மை எங்கேயோ கொண்டு போவேன் என்று சொல்லி கொண்டு போனவர் திடீரென்று பார்த்தால் வேறெங்க கொண்டு போகிறது போல் இருக்கிறது. Where is this going to end? இது எங்கே முடிய போகிறது? But God tells it in the Bible itself. I will allure you, I will call you, make you come after me and I'll take you to the wilderness. தேவன் இப்படியாக வசனத்தின் தானே சொன்னாரே, நான் உன்னை நயங்காட்டி உன்னை அழைத்து உன்னை கொண்டு போய் வனாந்தரத்திற்கு கொண்டு போவேன். Lord, why are you doing this? ஆண்டவரே ஏன் இப்படி செய்கிறீர்? Then he says, I'll speak comfortably to you. நான் உன்னோடு கூட நயமாக பேசும்படியாகவே, பட்சமாய் பேசும்படியாகவே நான் உன்னை இப்படி கொண்டு வந்திருக்கிறேன். So he'll take us to the wilderness and then we'll ask him, why are you doing this, Lord? He'll say, don't worry, fear not, I am with thee, I will never leave thee nor forsake thee. Now different kinds of promises coming now. இப்படி ஏன் ஆண்டவரே இப்படி எல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணிவிட்டு இப்படி என்னை கொண்டு போய் விட்டீர் என்று சொன்னால்
உடனடியாக தேவன் இப்படி வாக்கு பண்ண ஆரம்பிக்கிறார். பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. Why did God do that? ஏன் தேவன் அப்படி செய்ய வேண்டும்? He told us about Canaan, but if he told us the route in the beginning, we would have chosen not to go there. அவர் நமக்கு முதலாக பேசும்பொழுது கானானை குறித்து தான் சொன்னார். ஆனால் அந்த கானானுக்கு போகிற வழியை மாத்திரம் நமக்கு சொல்லி இருப்பாரே என்றால் நாம் கண்டிப்பாக இந்த வழியை தெரிந்து கொண்டிருக்க மாட்டோம். That's why he only told us about the end point and didn't tell us which route we are going to go. ஆகையினால் தான் அவர் முடிவின் அந்த புள்ளியை மாத்திரமே நமக்கு சொல்லிக் கொடுத்தாரே தவிர அந்த வழியை நமக்கு அவர் சொல்லவே இல்லை. But now that we are inside, we are halfway through, also no use going back. இப்பொழுது நாம் உள்ளே வந்து விட்டோம், பாதி வழியும் கடந்து விட்டோம், இப்பொழுது வேறு வழியே இல்லை, திரும்பி போக முடியாது. Why does God do that? தேவன் ஏன் இப்படி செய்ய வேண்டும்? Is there no better road to Canaan? கானானுக்கு இதை காட்டிலும் ஒரு நல்ல வழி இல்லையா? What is this wilderness in our life? நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வனாந்தரம் என்கிறதான பகுதி என்ன? There's nothing good in the wilderness. வனாந்தரத்திலே ஒரு காரியமும் நன்மையே கிடையாது. So now it looks like, the road to heaven and the promises that God has given. We don't know if it's going to be fulfilled after all, and what's happening around me. He promised peace, I don't have peace. அவர் எனக்கு நல்ல வாக்குத்தத்தம் பண்ணினதான தேசம் உண்டு, ஆனால் கொண்டு போகிற வழிகளோ வேறே இருக்கிறது. அவர் எனக்கு சமாதானத்தை வாக்கு பண்ணினார், ஆனால் எனக்கு இப்பொழுது சமாதானமே இல்லை. He said so many things, but nothing seems to be happening. அவர் அநேக காரியங்களை எனக்கு வாக்கு பண்ணினார், ஆனால் ஒரு காரியம் நடப்பது போல் காணப்படவில்லை. In our life also there is a wilderness. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு வனாந்தரம் உண்டு. God will take us through a wilderness in our life. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மை வனாந்தரத்தினூடாய் கொண்டு போவார். There are 3 things we learn in a wilderness. வனாந்தரத்திலே நாம் 3 காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். The first thing, முதலாவது, in a wilderness, வனாந்தரத்திலே if there is no wilderness, வனாந்தரமே நமக்கு இல்லாமல் இருக்குமானால் then this world will become a heaven for us. நமக்கு இந்த உலகமே பரலோகம் போல் காணப்படும். There are so many enjoyable things in this world. இந்த உலகத்திலே நாம் அனுபவிக்க கூடியதான சில காரியங்கள், அநேக காரியங்கள் உண்டு. There are thousands of things that young people can enjoy in this world. இந்த உலகத்திலே வாலிபர்கள் அதை நன்றாக அனுபவிக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான காரியங்கள் உண்டு. So what will happen? ஆகையினால் என்ன நடக்கிறது என்றால், even if we follow God, we won't follow God for God, we will follow God and enjoy this world, or we will follow God in order to enjoy this world. ஆகையினாலே நாம் தேவனை அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நாம் தேவனை பின்பற்றுவோமாகில், தேவனை தேவனாக பின்பற்றாதபடிக்கு தேவனை இந்த காரியங்களை எல்லாம் அனுபவிக்க கூடியதான அளவிற்காக நாம் தேவனை ஆராதிப்போம். So we'll be glorifying God for all our worldly achievements. நம்முடைய உலகத்தின் அடையக்கூடியதான அப்படிப்பட்ட காரியங்களுக்காக நாம் தேவனை தேவனாக ஆராதிப்போம். I really praise and thank God. Next month I'm going to Singapore. நான் உண்மையாகவே கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஏனென்று கேட்டால் அடுத்த மாதம் நான் சிங்கப்பூருக்கு போகிறேன். I really thank God because my parents gave me a new dress for my birthday. தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஏனென்று கேட்டால் என் பெற்றோர்கள் மூலமாக எனக்கு ஒரு புதிய ஆடையை தேவன் வாங்கி தந்தார். I wanted the latest bike and I prayed and God gave it to me. எனக்கு மிகவும் நவீனமான ஒரு மோட்டார் பைக் தேவையா இருந்தது. அதற்காக நான் ஜெபித்தேன், தேவன் எனக்கு தந்தருளினார். So you see, you want the world and you want God and you use God to get the world. பாருங்கள், உங்களுக்கு தேவனும் வேண்டும், உலகமும் வேண்டும். இந்த உலகத்தின் காரியங்களை பெற்றுக்கொள்வதற்காக தேவன் வேண்டும். But that can be dangerous. அது மிகவும் ஆபத்தானதாயிருக்கும். So God will create a wilderness around us. ஆகையினால் தான் தேவன் நம்மை சுற்றிலும் ஒரு வனாந்தரத்தை உண்டாக்குகிறார். In the wilderness there are no bikes. வனாந்தரத்திலே எந்த விதமான மோட்டார் பைக்குகளும் இல்லை. In the wilderness there is no latest dress, no showroom there. வனாந்தரத்திலே இப்படிப்பட்டதான நாகரிகமான நவீனமான கடைகளோ உடைகளோ இல்லை. So God will take us through such paths so that we might lose our interest in this world. இந்த உலகத்தில் இருக்கிறதான அப்படிப்பட்ட ஆசைகளை பாசங்களையும் நாம் விட்டு விடும்படியாகவே
தேவன் நம்மை இப்படிப்பட்டதான வனாந்தரத்தின் பாதையினூடாய் கொண்டு போகிறார். If we love this world and love God, we'll forget an important thing, that we are heaven bound people. நாம் தேவனையும் உலகத்தையும் நேசிப்போமே என்றால் ஒரு முக்கியமான காரியமாகிய நாம் பரலோகத்திற்கு சொந்தமானவர்கள், பரலோகத்தை அடைய வேண்டியவர்கள் என்கிறதான அந்த நோக்கத்தையே நாம் மறந்து போவோம். So God will take us through difficult times in our life where we develop a hatred for the things of this world. இந்த உலகத்தில் இருக்கிறதான காரியங்கள் மேல் நமக்கு வெறுப்பு உண்டாகத்தக்கதான அப்படிப்பட்டதான கடின பாதைகளிலே தேவன் நம்மை கொண்டு போவார். So if God does not grant some of your worldly needs, then remember there God is taking you through a wilderness where first we must learn to not love the things of this world. நீங்கள் அதிகமாக இந்த உலகத்தின் காரியங்களுக்காக ஜெபித்த அந்த காரியங்கள் உங்களுக்கு கிடைக்க பெறாமல் இருக்கும் பொழுது உடனடியாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இப்படிப்பட்டதான உலகத்தின் காரியங்களின் மேலே உங்களுக்கு ஆசை வரக்கூடாத அளவிற்கு தேவன் உங்களை வனாந்தரத்தினூடாய் கொண்டு போகிறார். Our five senses get easily pulled into this world. ஏனென்று கேட்டால் அங்கே நம்முடைய ஐம்புலன்களும் இந்த உலகத்தினாலே அதி சீக்கிரமாக ஈர்க்கப்படுகிறது. So God is exercising us not to use this world but not to abuse this world. ஆகையினாலே இந்த உலகத்தை பிரயோஜனம் நமக்கு அனுபவிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, we should use it but not abuse it. இந்த உலகத்தை நாம் பிரயோஜனப்படுத்த வேண்டும், மாறாக இதை நாம் அப்பிரயோஜனப்படுத்த கூடாத அளவுக்கு தேவன் நம்மை பயிற்சிவிக்கிறார். There is a verse in the Bible, 1 Corinthians chapter 7. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் வேதத்தில் இப்படி ஒரு வசனம் உண்டு. Those who use the world should not abuse it. 1 Corinthians chapter 7 verse 31. 31ஆம் வசனம், இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போல் இருக்க வேண்டும். அனுபவிக்கிறவர்கள், the use it may you can use the world but don't misuse it or abuse it or overuse it. நீங்கள் இந்த உலகத்தை அனுபவிக்கலாம், ஆனால் அதை நீங்கள் தகாத விதமாய், தேவையில்லாத விதமாய், தவறான விதமாய் உபயோகப்படுத்த கூடாது. We have to be here just because we are here, that's all. நாம் இங்கே இருக்கிறபடியினால் தான் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும். What is here is a wilderness. நாம் இங்கே என்னத்தையெல்லாம் பார்க்கிறோமோ அதெல்லாம் ஒரு வனாந்தரம் தான். So the best clothes, the best buildings, the best cars, the best fashions, the best speech, the best of everything, the best cell phone is all wilderness for us. ஆகினாலே இந்த உலகத்தில் இருந்து மிகவும் சிறந்த நவீன ஆடைகள், மிகவும் சிறந்த நவீன மோட்டார் பைக்குகள் அல்லது கார்கள் அல்லது மிக சிறந்த நாகரிகங்கள் எல்லாம் தகாத விதமாய் அனுபவிக்க கூடாதவைகள். That's all wilderness for us. அவைகள் எல்லாம் நமக்கு வனாந்தரமாய் இருக்கிறது. One day the disciples took Jesus. ஒரு நாள் இயேசு சீஷர்களை வனாந்தரத்திற்கு கொண்டு போய், வனாந்தரத்துக்கு கொண்டு போல, they took Jesus and showed him the temple. இயேசுவை அவர்கள் கொண்டு போய் ஒரு ஆலயத்தை காட்டினார்கள். Jesus, come, I'll show you something. இயேசுவே வாரும் வாரும் நான் உமக்கு ஒன்று காட்டுகிறேன். See that building, Jesus, how they made it, what decorations, what colors, what metals. இந்த கட்டிடத்தை பாரும் ஆண்டவரே, எவ்வளவு அழகு கலராய் இருக்கிறது, எவ்வளவு அழகாக இருக்கிறது, எவ்வளவு ஆபரணமாய் நிறைந்திருக்கிறது பாருங்கள் என்று சொன்னார்கள். How did Jesus react? உடனடியாக இயேசு என்ன பதில் சொன்னார்? Really, what fine architecture, I admire it. உண்மையாகவே எவ்வளவு கட்டு அறிவு திறனுள்ளதாய் இருக்கிறது பாருங்கள், இதை நான் மிகவும் நன்றாக பார்த்து அனுபவிக்கிறேன் என்று சொன்னாரா? Jesus didn't say that. இயேசு அப்படி சொல்லவில்லை. When they said come Jesus, see, he saw. வாரும் இயேசுவே பாரும் என்று சொன்னார்கள். அவர் பார்த்தார். You know what he said? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? You see this building? இந்த கட்டடத்தை பாருங்கள். A time will come, not one stone will be upon another. ஒரு நேரம், ஒரு காலம் வரும், ஒரு கல் இன்னொரு கல்லின் மேல் இராதபடிக்கு ஒரு காலம் வரும். So Jesus did not admire the buildings of this world. ஆகையினாலே இந்த உலகத்தின் கட்டிடங்களை பார்த்து இயேசு ஒரு காலம் அனுபவிக்கவில்லை. So if someone in this world comes and shows you, hey, see this latest cell phone. யாராவது வந்து உங்களிடத்தில் வந்து இதுதான் மிகவும் நவீனமான செல்போன் என்று காட்டினால், everybody with wide eyes and with sighing and amazement will watch it. Oh, what should you do? How should you react? Oh, latest cell phone, is it? Okay, then change the topic, that's all. என்ன நடக்கும் என்றால் எல்லாரும் கண்களை நன்றாக திறந்து பிரமித்து மிகவும் ஆச்சரியத்தோடு பார்ப்பார்கள். ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், அப்படியா ஒரு நவீன செல்போனா,
பரவாயில்லை என்று பார்க்க வேண்டும். That's what the wilderness should do to us. அதுதான் இந்த வனாந்திரம் நமக்கு செய்ய வேண்டியதா இருக்கிறது. Friendship with the world is enmity with God. இந்த உலகத்தோடு இருக்கிறதான சிநேகமானது தேவனோடு உள்ளதான பகையா இருக்கிறது. Getting friendly and close to the world and loving the world is so bad, the Bible calls such people adulterers. இந்த உலகத்தோடு கூட சிநேகிதமோ இந்த உலகத்தோடு கூட ஆசைகளை வைத்து அப்படி அவரோடு கூட நெருங்குகிறவர்கள் வேதம் சொல்லுகிறது அவர்கள் எல்லாரும் விபச்சாரர்களா இருக்கிறார்கள். That's why in the Bible it's written, he didn't just say, the Bible doesn't say friendship with the world is enmity with God. He says, you adulterers, you adulteresses, do you not know that friendship with the world is enmity with God? That's how the verse goes. வசனத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று எழுதவில்லை. மாறாக விபச்சாரிகளே இந்த உலக சிநேகமானது தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா என்றுதான் எழுதியிருக்கிறது. So that's why God cannot compromise with him and the world. ஆகையினால் தான் தேவன் அவரோடும் கூட இந்த உலகத்தோடு கூட ஒன்றாய் ஒத்துப்போக அவர் அனுமதிக்கிறதே இல்லை. So to disattach us from this world, he takes us through a wilderness path. ஆகையினாலே இந்த உலகத்தோடு கூட நாம் அப்படி நம்முடைய உறவானது முறியும்படியாகவே அவர் இந்த வனாந்தரத்தினூடாய் நம்மை கொண்டு போகிறார். Sometimes for that reason God will take us through paths of poverty. ஆகையினால் தான் சில காரணங்களுக்காக தேவன் நம்மை தரித்திரத்தினூடாய் கொண்டு போகிறார். Sometimes God will take us, give us strict parents who won't buy anything and give us. ஆகையினால் தான் சில நேரங்களில் நமக்கு மிகவும் கடினமாய் நடத்துகிறதான பெற்றோரை தந்து அவர்கள் ஒரு காரியத்தை நமக்கு கேட்ட பொழுதெல்லாம் வாங்கி கொடுக்கவே மாட்டார்கள். Sometimes our parents may not be strict, but they'll be stingy. சில நேரங்களில் நம்முடைய பெற்றோர்கள் மிகவும் கடினமா இருக்க மாட்டார்கள், ஆனால் மாறாக மிகவும் கஞ்சத்தனம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். They won't buy anything and give. அவர்களுக்கு நமக்கு எதுவுமே வாங்கி தர மாட்டார்கள். How should we take us? ஆனால் நாம் அதை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? God is teaching me how to use this world as a wilderness. தேவன் இந்த உலகத்தை எப்படி நான் வனாந்தரமாக பிரயோஜனப்படுத்தும்படிக்கு என்னை படிப்பிக்கிறார் என்று நான் விளங்கிக் கொள்ள வேண்டும். Otherwise what will happen? இல்லாவிட்டால் என்ன நடக்கும்? You will be a Christian, a child of God. நீங்கள் ஒருவேளை கிறிஸ்தவராகவும் தேவனுடைய பிள்ளையாகவும் இருக்கலாம். At the same time, when you go to the world, you will say, I'm the latest youth. அதே நேரத்தில் நீங்கள் உலகத்திற்கு போகும்பொழுது சொல்வீர்கள், நான் தான் நவீன முகமான வாலிபன். So your dressing and your watch and your hairstyle and the way you talk, your accent and your shoes and your bag, all will show that you are the latest youth, yet you are a Christian. ஆகையினால் தான் உங்களுடைய உடை, உங்களுடைய நடை, உங்களுடைய பாவனை இவைகள் எல்லாம் இந்த உலகத்துக்கு மிகவும் ஒத்ததாய் மிகவும் நவீனமாய் காணப்படும் ஒரு பக்கத்தில், மறுபக்கத்திலே நீங்கள் சொல்வீர்கள் நான் தேவனுடைய பிள்ளை என்றும் சொல்லிக் கொள்வீர்கள். So thank God for those situations, those wilderness surroundings that God permits in our life. ஆகையினால் தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறாரே, அப்படிப்பட்ட வனாந்தரங்கள் எல்லாவற்றிற்காகவும் நாம் தேவனுக்கு மிகவும் நன்றியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். That's one thing. அது முதலாவது காரியம். Secondly, இரண்டாவதாக God takes us through the wilderness so that we may learn to trust only in him. அவரை மேல் மாத்திரமே சார்ந்து கொள்ளும்படியாக தேவன் நம்மை வனாந்தரத்தினூடாய் கொண்டு போகிறார். Sometimes we have other people, other things to trust in. சில நேரங்களில் மற்ற ஜனங்களோ அல்லது மற்ற காரியங்களோ நமக்கு நம்பிக்கைக்குரியதாய் காணப்படுகிறது. But God doesn't like that. அதை தேவன் ஒரு காலம் விரும்புகிறதில்லை. In one sense, God is a very possessive God. ஒரு பக்கத்தில் பார்க்க போனால் தேவன் நம்மை குறித்து அவ்வளவு கரிசனை அல்லது அவ்வளவு ஈர்ப்புள்ளவராய் இருக்கிறார். He doesn't like us to get attached with anyone else. வேறு யாரோடும் கூட நாம் சேர்ந்து விடுவதை அவர் விரும்புகிறதில்லை. Suppose we get attached with someone else. உதாரணமாக திடீரென்று நாம் யாரோடு கூட சேர்ந்து விட்டோமே என்றால், He'll create a wilderness so that we lose all those people and stick only to him. உடனடியாக அவர் ஒரு வனாந்தரத்தை நமக்கு உண்டாக்கி நம்மை சுற்றி இருக்கிற அவ்வளவு பேரை நாம் இழந்து போகத்தக்கதாயும், மாறாக இந்த ஒரு நபரோடு கூட சேர்ந்து கொண்டோமே அவரோடு கூட அதிகமாய் சேர்ந்து கொள்ளத்தக்கதாகவும் செய்வார். Sometimes we trust in our brains, we trust in our money, we trust in our education, we trust in our experience. All these things he'll take away. சில நேரங்களில் நம்முடைய படிப்பையோ நம்முடைய பணத்தையோ நம்முடைய வேலையோ நமக்குண்டான ஐஸ்வர்யத்தையோ இவைகளின் மேலெல்லாம் நாம் அதன் மேல் நம்பிக்கை வைக்கிறோம். அந்த நம்முடைய அனுபவத்தின் மேலும் நம்முடைய நம்பிக்கை வைக்கிறோம். இவளை எல்லாவற்றையும் தேவன் வனாந்தரமாக மாற்றி விடுகிறார். He'll create a wilderness around us so that we have no one to trust to. He is the only option.
உடனடியாக தேவன் நமக்கு வேறு எந்த காரியம் நம்பிக்கைக்கே பாத்திரமல்ல, தேவன் ஒருவரே என்கிறதான அப்படிப்பட்ட சூழ்நிலைக்காக அவர் நம்மை சுற்றிலும் ஒரு வனாந்தரத்தை உண்டாக்கி விடுகிறார். That's why he allures us and brings us to the wilderness. Now who will you trust? ஆகையினால்தான் அவர் நயங்காட்டி இப்பொழுது வனாந்தரத்துக்கு கொண்டு வந்து விட்டார். இப்பொழுது யாரை நாம் பார்க்க முடியும்? So God will remove all those areas where we can put our trust in other things. நாம எங்கெல்லாம் நம்முடைய நம்பிக்கை வைத்து விடுகிறோமோ அப்படிப்பட்டதான எல்லா பகுதிகளையும் தேவன் நீக்கி விடுகிறார். காரணம் அவர் மேல் நம்பிக்கை வைக்கும்படியாக. Sometimes we'll say, சில நேரங்கள் நாம் இப்படி சொல்கிறோம், today if I'm a child of God, I'm a child of God because of that pastor, because of that sister. சில நேரங்களில் நாம் சொல்வோம், இன்றைக்கு நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிற காரணம் என்னவென்று கேட்டால் அந்த சகோதரனாலே அல்லது அந்த பாஸ்டராலே தான் இருக்கிறோம் என்று சொல்வோம். I got an anointing because of that song. அந்த பாட்டினால் தான் நான் அபிஷேகம் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்வோம். So we give some connection for our growth or development to someone else other than God. நம்முடைய வளர்ச்சிக்கும் அந்த வளர்ப்புக்கெல்லாம் தேவனை தவிர மற்ற காரியங்களை நாம் காரணம் காட்டுவோம். God will create a wilderness there. அங்கேயும் தேவன் வனாந்தரத்தை உண்டாக்குவார். When I was seeking admission into college, நான் என்னுடைய கல்லூரியில் சேரும்படியாக அந்த அனுமதி சீட்டுக்காக அலைந்தபோது I didn't know that it was something difficult. அது மிகவும் கஷ்டமான காரியம் என்று எனக்கு தெரியாது. I didn't know you had to stand in the queue and beg and plead with the PROs and with the principal, and if possible offer some money or give some what you called donation. Didn't know all these things. நீங்கள் நீண்ட வரிசையில் உங்களுக்கு கல்லூரியிலே இடம் கிடைக்க வேண்டும் என்றால் நீண்ட வரிசையில் நிற்க வேண்டும். கல்லூரி முதல்வரை எப்படியாகிலும் பார்த்து விட வேண்டும். கல்லூரி சம்பந்தப்பட்டவர்களை காண வேண்டும். அதிக பணத்தை எல்லாம் செலுத்த வேண்டும் என்றெல்லாம் எனக்கு அவ்வளவாக தெரியாது. I applied only in one college, Loyola College. நான் ஒரே ஒரு கல்லூரிக்கு மட்டுமே என்னுடைய விண்ணப்பித்தேன். அதுதான் லயோலா கல்லூரி. I did not know you had to apply for 5 colleges, then you might get one. 5 கல்லூரிகளுக்காவது குறைந்தபட்சம் விண்ணப்பிக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு கல்லூரியிலாவது இடம் கிடைக்கும் என்று எனக்கு தெரியாது. கிடைத்தாலும் கிடைக்கும். ஒரு கல்லூரி கிடைத்தாலும் கிடைக்கலாம். I applied in one college and kept waiting for the interview card. நான் ஒரே ஒரு கல்லூரிக்கு விண்ணப்பித்து விட்டு அங்கிருந்து எனக்கு அழைப்பிதழ் வரும் என்று காத்து கொண்டிருந்தேன். The card came. அழைப்பிதழும் வந்தது. We would like to inform you that you have not been selected. உனக்கு நாங்கள் அறிவிக்க விரும்புவது என்னவென்று கேட்டால் நீ இந்த கல்லூரியில் சேரும்படிக்கு உனக்கு இடம் கொடுக்கப்படவில்லை. So now what to do? இப்பொழுது என்ன செய்வது? The wilderness was created. உடனடியாக வனாந்தரமானது உண்டாக்கப்பட்டது. You know what I thought when I filled up the form? நான் அந்த விண்ணப்ப பாரத்தை பூர்த்தி செய்தபோது என்ன நினைத்தேன் தெரியுமா? I had so many sports certificates for music, so for singing, for acting, so many certificates I had. So all this will be my certificate to help me get inside. எனக்கு பலவிதமான திறன்களுக்குரியதான நகல்கள் இருந்தபடினாலே, விளையாட்டு திறன்கள், இசை திறன்கள், பாட்டு திறன்கள், இவைகளெல்லாம் இருந்தபடினாலே அநேக திறன்கள் எனக்கு இருந்தது. So I thought these will get me admission. ஆகையினால இந்த திறன்களுடைய அந்த நகல்களை வைத்து நான் விண்ணப்பிக்கும் பொழுது கண்டிப்பாக எனக்கு அனுமதி கிடைக்கும் என்று நினைத்தேன். Not only that, I am a Christian, so I can get admission into a Christian college. அது மாத்திரமல்ல, நான் ஒரு கிறிஸ்தவனாய் இருக்கிறபடினாலே, அந்த லயோலா கல்லூரி ஒரு கிறிஸ்தவ கல்லூரியா இருக்கிறபடினாலே கண்டிப்பாக எனக்கு இடம் கிடைக்கும் என்று நினைத்தேன். Not only that, I had mentioned that my father studied in the college. When they read that, they'll give me admission into the college. அது மாத்திரமல்ல, என்னுடைய தகப்பனாரும் அதே கல்லூரியில் படித்தார் என்று நான் எழுதியிருக்கிறேன். அதை அவர்கள் படித்துவிட்டு உடனடியாக அவருடைய பிள்ளை என்று சொல்லி எனக்கு தந்து விடுவார்கள் என்று நினைத்தேன். Not only that, my house address is just 5 minutes away from the college. When they read that, they'll surely give me admission at the college. அது மாத்திரமல்ல, என்னுடைய வீடானது கல்லூரியிலிருந்து 5 நிமிடம் தொலைதூரத்தில் தான் இருந்தது. ஆகினாலே நான் மிகவும் அருகாமையில் இருக்கிறேன் என்பதை பார்த்துவிட்டு உடனடியாக எனக்கு தந்து விடுவார்கள் என்று நினைத்தேன். They read it all and gave me reject card. அவைகள் எல்லாவற்றையும் வாசித்துவிட்டு தள்ளு சீட்டை தான் எனக்கு கொடுத்தார்கள். So now I had to seek God. இப்பொழுது தேவனை தான் நான் தேட வேண்டியதா இருந்தது. Then I had to pray. உடனடியாக எனக்கு ஜெபிக்க வேண்டியதா இருந்தது. I liked mathematics. எனக்கு கணக்கு பாடம் மிகவும் பிடிக்கும். I didn't like other subjects. மற்ற பாடங்கள் எனக்கு அவ்வளவாக பிடிக்காது.
but I didn't get good marks in mathematics. ஆனால் கணக்கிலோ நல்ல மதிப்பெண்களை நான் பெறாமல் இருந்தேன். If I got good marks in mathematics, that would have been something to trust in also. நான் ஒரு வேளை கணக்கில் அதிக மதிப்பெண்கள் பெற்றிருப்பேன், அந்த காரியமே எனக்கு நம்பிக்கையாய் உண்டாயிருக்கும். I loved mathematics. I could answer well in mathematics. I could teach mathematics while in school itself. And I could understand mathematics better than so many others. I took tuition in mathematics so that I can go to college with a mathematics background. And I got 54 marks in mathematics. நடந்தது என்னவென்றால், நான் எனக்கு கணக்கு பாடம் மிகவும் பிடிக்கும். நன்றாக நான் கணக்கில் நன்றாக யார் கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லிவிடுவேன். கணக்கை நன்றாக போடுவேன். மற்றவர்களுக்கு நான் கணக்கையும் சொல்லிக் கொடுப்பேன். கணக்கு பாடத்திற்காக நான் தனியாகவும் படித்துக் கொண்டேன். ஏனென்று கேட்டால், கல்லூரிக்கு போகும்பொழுது கணக்கிலே நான் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக தனி பாடமும் சென்று கணக்கை நான் படித்துக் கொண்டேன். ஆனால் நடந்தது என்னவென்றால், என்னுடைய பரீட்சையில் எனக்கு கிடைத்த மதிப்பெண்கள் 54 மட்டுமே. So I couldn't apply for mathematics. ஆகையினாலே கணக்குக்கு என்னால் விண்ணப்பிக்க முடியவில்லை. I applied for chemistry, physics. ஆகையினாலே நான் வேதியியலுக்காகவும் இயற்பியலுக்காகவும் விண்ணப்பித்தேன். Then when I started praying, உடனடியாக நான் ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது, a family friend just came and asked, what about asked my parents, what about your son's admission? நான் ஜெபிக்க தொடங்கின மாத்திரத்தில் திடீரென்று எங்களுடைய குடும்ப சிநேகிதர் எங்களுடைய வீட்டிற்கு வந்து, உங்களுடைய மகனின் அனுமதி விண்ணப்பித்தானே, அந்த அனுமதி என்ன ஆயிற்று என்று கேட்டார். Then we said we tried and nothing seems to be working out. உடனடியாக நாங்கள் சொன்னோம், முயற்சித்தோம், ஆனால் ஒரு காரியம் நடக்கவில்லை என்று சொன்னோம். He said, no, world is not like before. You have to go and you have to stand in the queue, you have to talk, you have to beg, you have to plead, only then you'll get admission. உடனடியாக அவர் சொன்னார், உலகம் முன்பு போல அல்ல, இப்பொழுது நீங்கள் கண்டிப்பாக போய் வரிசையில் நிற்க வேண்டும், அங்கே நீங்கள் போய் பேச வேண்டும், அங்கே நீங்கள் போய் எப்படியாகிலும் கட்டாயப்படுத்தி அவரிடத்தில் நீங்கள் கெஞ்சி கேட்க வேண்டும், வேண்டிக் கொள்ள வேண்டும், அப்பொழுதுதான் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னார். The beautiful side was, he had helped the college before. அழகான ஒரு காரியம் என்னவென்று கேட்டால், அந்த கல்லூரிக்கு அவர் ஏற்கனவே ஏதோ ஒரு உதவி செய்திருக்கிறார். So he wrote the letter. உடனடியாக அவர் எனக்கு ஒரு கடிதம் எழுதினார். To the principal. அந்த கல்லூரி முதல்வருக்கு ஒரு கடிதம் எழுதினார். Since I have helped you in such and such a matter, இப்படிப்பட்டதான ஒரு காரியத்திலே நான் உங்களுக்கு உதவி செய்தபடியினால், in return for that help, please give this boy admission. இந்த தம்பிக்கு நீங்கள் எப்படியாகிலும் அனுமதி தர வேண்டும், அதுதான் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய அந்த பதில் கடன் என்று அவர் எழுதினார். So the principal read the letter. உடனடியாக அந்த முதல்வர் அந்த கடிதத்தை வாசித்தார். And he said, sorry, physics, chemistry all are full. உடனே அவர் சொன்னார், தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் இப்பொழுது நிரம்பி போய்விட்டது. If you want, I'll give you mathematics. உனக்கு வேண்டும் என்றால் நான் உனக்கு கணக்கு பாடம் தருகிறேன் என்று சொன்னார். So after creating the wilderness, now God says, now who are you going to trust? இப்பொழுது வனாந்தரத்தை உண்டாக்கிவிட்டு தேவன் நம்மை பார்த்து கேட்கிற கேள்வி, இப்பொழுது நீ யாரிடத்திலே சார்ந்து கொள்ள போகிறாய்? If you had trusted those other things, you would have got chemistry. But you trusted in me, I give you mathematics. நீ மற்ற எல்லா காரியங்களையும் சார்ந்து கொண்டிருந்திருப்பாயானால் உனக்கு கெமிஸ்ட்ரி பாடம் தான் கிடைத்திருக்கும். நீ என்னை சார்ந்து கொண்டபடினாலே உனக்கு நீ விரும்பின கணக்கு பாடமே கிடைத்து விட்டது. Supposing after I got admission, அதற்கு பின்பாக என்னுடைய அனுமதி கிடைத்த பின்பு, supposing I went and told that family friends, brother, thank you so much, because of you only I got admission. அந்த குடும்ப சிநேகிதரிடத்திலே நான் போய், நான் பிரதர் அவர்களே உங்களுக்கு மிகவும் நன்றி, உங்களால் தான் எனக்கு அந்த அனுமதியே கிடைத்தது என்று நான் சொல்லி இருப்பேனே என்றால், you are not there, I would not have got the admission at all. நீங்கள் இல்லாமல் இருந்திருப்பீர்கள் என்றால் எனக்கு கண்டிப்பாக அந்த விண்ணப்பத்திற்கு அனுமதியே கிடைத்திருக்காது என்று நான் சொல்லி இருப்பேனே என்றால், God would have heard it. தேவன் அதை கண்டிப்பாக கேட்டிருப்பார். Next semester I would have had 3 or 4 arrears. அடுத்த செமஸ்டரில் தானே எனக்கு 3 அல்லது 4 பாடங்களில் தோல்வி வந்திருக்கும். Till I give all glory to God, he'll be cornering me and creating bigger and bigger wilderness for me. நான் தேவனை மகிமை படுத்தும் வரைக்கும் அவர் என்னை ஒரு மூலையிலே தள்ளி கொண்டு வந்து என்னை சுற்றிலும் 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 வனாந்திரத்தை அவர் உண்டாக்கி கொண்டிருந்தார். So these are very good eternal important lessons in our personal life. ஆகையினாலே இவைகள் எல்லாம் நித்தியமான மிகவும் நன்மையான பாடங்களாய் நமக்கு இருக்கிறது. God will use people and situations to help us. தேவன் சூழ்நிலைகளையும் ஜனங்களையும் நமக்கு உதவி செய்யும்படியாக உண்டாக்குவார். But the one we trust is in God. ஆனால் ஒரே ஒரு நம்பிக்கை நமக்கு தேவன் மேல் மாத்திரமே இருக்க வேண்டும். And the glory goes to God. அந்த மகிமையும் கூட அவருக்கே தேவனுக்கே செலுத்தப்பட வேண்டும். Thirdly, மூன்றாவதாக, God wants to
wants us to love only Him. தேவனை மாத்திரம் நேசிக்கும்படி தேவன் விரும்புகிறார். Not only trust Him but love Him. அவர் மேல் மாத்திரம் சார்ந்திருப்பது மாத்திரமல்ல, மாறாக அவர் மேலேயே நாம் அன்பு கூற வேண்டும். Now we are all sitting here. நாம் எல்லாரும் இங்கே உட்கார்ந்திருக்கிறோம். Now He wants to know if we love Him, how He wants to know why we love Him. அவரை நாம் உண்மையாக நேசிக்கிறோமா அல்லது ஏன் அவரை நேசிக்கிறோம் என்று அவர் அறிந்து கொள்ளும்படி விரும்புகிறார். Can anyone here say why God loves you? தேவன் ஏன் உன்னை நேசிக்கிறார் என்று யாராவது ஒருவர் சொல்ல முடியுமா? Can anyone say why does God love us? தேவன் ஏன் நம்மை நேசிக்க வேண்டும், ஏன் நேசிக்கிறார்? Anyone? Why does God love us? Why did He love us and die for us? தேவன் ஏன் நம்மை நேசித்து நமக்காக அவர் மரிக்க வேண்டும்? தேவன் நம்மை ஏன் நேசிக்க வேண்டும்? Because we are sinners. பாவிகளா நாம் இருப்பதினாலேவா? Because we are sinners, He should not love us, He should hate us, isn't it? நாம் பாவிகளா இருப்பதினாலே அவர் நம்மை நேசிக்க கூடாது, மாறாக நம்மை வெறுக்க வேண்டும் அல்லவா? Okay. Any one of you tell one point inside you why God should love you. உங்களுக்குள்ளாக இருக்கிறதான ஒரு காரியத்தை யாராவது ஒருவர் சொல்லுங்கள், ஏன் தேவன் உங்களை நேசிக்க வேண்டும்? Give one reason why God loves you. தேவன் உங்களை ஏன் நேசிக்கிறார் என்பதற்கு ஒரு காரணத்தையாவது யாராவது ஒருவர் சொல்லுங்களேன். He is your father, that's right. அவருடைய தகப்பன், அது சரிதான். But is it not true that you are His prodigal son? நீ அவருடைய கெட்ட குமாரன் அல்லவா? Then why does He still love you? அப்படி என்றால் தேவன் ஏன் உன்னை நேசிக்க வேண்டும்? Very good. There is no reason. ஒரு காரணமும் இல்லை என்று சொன்னார்கள், அது மிகவும் நல்லது. There's no point, there's no reason for Him to love us. அவர் நம்மை நேசிப்பதற்கு ஒரு காரணமும் இல்லை. We are so bad, legally, logically, justly, He should take us and throw us into the dustbin. நீதியாக, சட்டபூர்வமாக, ரீதியாக நாம் சொல்லுவோம் என்றால் நம்மை அவர் எடுத்து கொண்டு போய் குப்பை தொட்டியில் தான் போட வேண்டும். What we deserve is hell. நமக்கு என்ன கிடைக்க வேண்டும் என்றால் நரகம்தான். But still He loved us. என்றாலும் அவர் நம்மை நேசிக்கிறார். So if you ask Him, ஆகையினால் நீங்கள் அவரிடத்தில் கேட்பீர்கள் என்றால், Lord, why do you love me? ஆண்டவரே, நீர் என்னை ஏன் நேசிக்கிறீர் என்று கேட்டால், what will His answer be? அவருடைய பதில் என்னவாக இருக்கும்? My child, that is the only question I cannot answer. என்னுடைய பிள்ளையே, எனக்கு பதில் சொல்ல கூட முடியாத போகிறதான ஒரே ஒரு கேள்வி இது ஒன்றுதான். I love you without reason. நான் உன்னை ஒரு காரணமுமின்றி நேசிக்கிறேன். I love you, there is no because. I love you, full stop. நான் உன்னை நேசிக்கிறேன் ஏனென்றால் என்கிற வார்த்தையே கிடையாது, நான் உன்னை நேசிக்கிறேன். So when God loves us with an I love you, full stop, தேவன் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லி உடனடியாக அங்க முற்றுப்புள்ளி வைத்து விட்டால், in the same way God expects us to love Him with an I love you, full stop. அதே வண்ணமாக நாமும் தேவனை பார்த்து, தேவனே நான் உம்மை நேசிக்கிறேன், முற்றுப்புள்ளி வைத்து விட வேண்டும். So if I ask you, why do you love God? இப்பொழுது நான் உங்களை பார்த்து ஏன் நீ தேவனை நேசிக்கிறாய் என்று கேட்டால், so you may say, I know I almost failed in my exam, I didn't write well, but God somehow, I don't know, the examiners, when I got the mark sheet, I have passed. I didn't even write to pass. நீங்கள் சொல்வீர்கள், என்ன நடந்தது என்ற வாழ்க்கையில் என்று கேட்டால், நான் பரீட்சை எழுதினேன், எனக்கு நன்றாக தெரியும், அதிலே நான் நன்றாக எழுதவே இல்லை, நான் பாஸ் பண்ண தேர்வு பண்ணவே முடியாது. அப்படிப்பட்டதான சூழ்நிலையில் என்னவோ கிறுக்கலாக மாறிவிட்டு திடீரென்று பரீட்சை மதிப்பெண்கள் வந்தது, அதிலே நல்ல மதிப்பெண்கள் அல்லது பாஸ் மதிப்பெண்கள் வந்துவிட்டது. தேவன் எனக்கு உதவி செய்தார், therefore I love Him. ஆகையினாலே நான் அவரை நேசிக்கிறேன். In other words, மற்ற வார்த்தைகளில், if I failed, I wouldn't have loved Him. நான் தோற்று போயிருப்பேனானால் அவரை நேசித்திருக்க மாட்டேன். That love God doesn't want. அந்த அன்பை தேவன் விரும்புகிறதில்லை. Because I passed, I loved Him. Because He gave me a job, I love Him. Because I got good marks, I loved Him. Because God did this, I love Him. Because நான் அந்த பரீட்சையிலே தேர்வு பெற்றபடினாலே நேசிக்கிறேன், அல்லது எனக்கு வேலை கிடைத்தது ஆகையினால் அவரை நேசிக்கிறேன், தேவன் எனக்கு இந்த காரியத்தை செய்தார், அந்த காரியத்தை செய்தார், ஆகையினால் அவரை நேசிக்கிறேன் என்று அப்படி அந்த ஆகையால் என்கிற வார்த்தையை அவர் விரும்புகிறதே இல்லை. So he wants us to love Him without cause. ஆகையினாலே தேவனை அவர் ஒரு காரணமுமின்றி அப்படியே அவரை நாம் நேசிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். So to test and see if we love Him without cause, what should He do?
அப்படி காரணமின்றி அவரை நாம் நேசிக்கிறோம் என்பதை அவர் பரீட்சித்து சோதித்து பார்க்கும்படியாக அவர் என்ன செய்ய வேண்டும்? What should he do? நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? No, what should not be? What should he do? அவர் என்ன செய்ய வேண்டும்? What should he do to test and find out if you love him without reason? நீங்கள் அவரை ஒரு காரணமுமின்றி நேசிக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளும்படியாக, உங்களை சோதித்து அறியும்படியாக அவர் என்ன செய்ய வேண்டும்? You show your head to your pastor. உங்களுடைய தலையை நீங்கள் உங்களுடைய பாஸ்டருக்கு கொடுத்து விடுகிறீர்கள். Please pray for my exam. பாஸ்டர் என்னுடைய பரீட்சைக்காக ஜெபியுங்கள். Or please pray, tomorrow I'm going for an interview. நாளைக்கு நான் ஒரு நேர்முக தேர்வுக்காக போகிறேன், எனக்காக ஜெபியுங்கள். Pastor prays. உடனடியாக பாஸ்டர்கள் ஜெபிக்கிறார்கள். Tomorrow you go for the interview. இரண்டாவது நாள் நீங்கள் அந்த இன்டர்வியூக்காக போகிறீர்கள். Or you write the exam. அல்லது உங்களுடைய பரீட்சை எழுதுகிறீர்கள். Now for God to test and see if you love him without reason, what should happen in the interview? இப்பொழுது தேவன் உங்களை எந்த காரணமின்றி நேசிக்கிறீர்கள் என்பதை சோதித்து அறியும்படியாக இப்பொழுது இந்த இரண்டாம் நாள் நடக்கிற பரீட்சையிலோ அல்லது இன்டர்வியூல என்ன நடக்க வேண்டும்? Fail. What should happen in the exam? பரீட்சையில் என்ன நடக்க வேண்டும்? தோற்று போக வேண்டும். நீங்களே ஆன்சர் சொல்றீங்க. Okay, you have to fail. நீங்கள் தோற்று போக வேண்டும். But that doesn't mean that God will go on testing you and you'll fail in every exam and fail in every interview. That's not God's way. ஆகையினாலே அப்படியே நீங்க பரீட்சையிலே தொடர்ந்து தோற்றுக்கொண்டே போய் இன்டர்வியூ எல்லாம் தோற்றுக்கொண்டே போக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அல்ல. Sometimes God will permit that. சில நேரங்களில் தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை அனுமதிக்கிறார். He wants to see if we are going after him not for this and for that. சில நேரங்களிலே நாம் தேவனை இதற்காகவோ அதற்காகவோ என்று அவருக்கு பின்பாக போகிறதை விரும்புகிறதில்லை. He wants to know if we are following him only for his sake. அவருக்காகவே அவரை நாம் பின்பற்றுகிறோம் என்பதை அவர் அறிந்து கொள்ளும்படியாக அப்படி விரும்புகிறார். Some people follow Jesus in his time. இயேசுவை அவர் இருந்த நாட்களில் சிலர் அவரை பின்பற்றினார்கள். Jesus told, இயேசு சொன்னார், I know why you are following me. நீங்கள் ஏன் என்னை பின்பற்றுகிறீர்கள் எனக்கு தெரியும். Few days ago I gave you all bread to eat. Now some more bread you want. That's why you are following me. I know. கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக உங்கள் எல்லாருக்கும் சாப்பிடும்படியாக நான் அப்பத்தை கொடுத்தேன். இப்பொழுது உங்களுக்கு அப்பம் தேவை. அப்பத்திற்காக நீங்கள் என்னை பின்பற்றுகிறீர்கள். You know what they said? அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? If you are God, நீர் தேவனே ஆனால், how do we know you are God? நீர் தேவன் என்று நாங்கள் எப்படி அறிந்து கொள்வோம்? You must do a miracle. நீர் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும். Show us a sign. எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டும். Not only did they say show us a sign, they are also specifying the sign. அவர்கள் அடையாளத்தை காட்டும் என்று சொன்னது மாத்திரமல்ல, எந்த அடையாளம் என்றும் அவர்கள் சொன்னார்கள். You know what they said? அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? Our fathers, they were able to bring bread down from heaven. எங்களுடைய பிதாக்கள் பரலோக வானத்திலிருந்து அவர்கள் அப்பத்தை மன்னாவை இறக்கக்கூடியவர்களாய் இருந்தார்கள். So you also will see if you can bring bread down from heaven. அப்படியே நீரும் வானத்திலிருந்து பரலோகத்திலிருந்து மன்னாவை இறக்க கூடுமோ என்று நாங்கள் பார்க்கட்டும். So if Jesus said, may bread come down from heaven, உடனடியாக இயேசு சொன்னார், உடனே அப்பமே வானத்திலிருந்து இறங்கி வா என்று சொன்னார். Suddenly there would have been bread rain everywhere. உடனடியாக எல்லா இடத்திலும் அப்ப மழை பெய்திருக்கும். You know what would they have done? What they would have done? உடனே அவ என்ன செய்திருப்பார்கள் தெரியுமா? Jesus, you are God. இயேசுவே நீர் ஆண்டவர். They wouldn't say that. அது அப்படி ஒத்துக்கொண்டிருக்க மாட்டார்கள். They'll take the bread and run away. உடனடியாக அப்பத்தை எடுத்துக்கொண்டு ஓடி போயிருப்பார்கள். God knew their minds. அவருடைய மனதை தேவன் அறிந்திருந்தார். So God did not bring the rain down from heaven. ஆகையினாலே அவர்களுக்கு அப்ப மன்னாவின் மழை அவர்களுக்கு பெய்யவில்லை. So how do we love him? ஆகையினாலே நாம் எப்படி அவரை நேசிக்க வேண்டும்? In that wilderness, அந்த வனாந்தரத்திலே, when things don't work out our way, நம்ம எதிர்பார்க்கிற விதமாக காரியங்கள் நமக்கு நடவாத பொழுது, when the other end, the finishing end of the desert is not to be seen, அந்த வனாந்தரத்தின் முடிவு, அந்த அக்கறை நாம் பார்க்க கூடாத அந்த சூழ்நிலையில், when the people you trusted in to do something for you have rejected you, உனக்கு நான் செய்து கொடுப்பேன் என்று நம்பிக்கைக்குரியதா இருந்த ஜனங்கள் இப்பொழுது உன்னை தோற்றுவிட்டு உன்னை விட்டு ஓடி போய்விட்டார்களே, when your own powers and assets and abilities have deceived you, உன்னுடைய சொந்த சொத்துக்கள், உன்னுடைய சொந்த பலன்கள் எல்லாம் உன்னை வஞ்சித்த பொழுது, then the wilderness is around. உனக்கு உன்னை சுற்றிலும் வனாந்தரம் காணப்படுகிறது. There in the wilderness only one person is there. அந்த வனாந்தரத்திலே ஒரே ஒருவர் மாத்திரமே இருக்கிறார். That is Jesus. அது இயேசு மாத்திரமே. And when we look to him, நாம் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, we realize he is the only source of our needs. நம்முடைய தேவைகளுக்கெல்லாம் அவர் ஒருவர் மாத்திரமே
மாத்திரமே என்று நாம் அறிந்து கொள்ளும் பொழுது, when we come to realize he is the only one worth trusting in, அவர் ஒருவர் மாத்திரமே நம்பிக்கைக்குரியவர் என்று நாம் அறிந்து கொள்ளும் when பொழுது, we come to realize he is the only one worth loving, அவர் ஒருவர் மாத்திரமே அன்புக்கு பாத்திரர் என்று நாம் அறிந்து கொள்ளும் பொழுது, you know what happens? என்ன நடக்கிறது தெரியுமா? Read Song of Solomon chapter 8 verse 5. உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்திரத்திலிருந்து வருகிற இவள் யார்? கிச்சிலி Enough. மர- What's written here? இங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது? Here is again a woman leaning on the breast of a man, both of them coming out of the wilderness. இங்கே நீங்கள் பார்க்கிறீர்கள், ஒரு ஸ்திரீ தன்னுடைய நேசர் மேலே சார்ந்து கொண்டு, அவருடைய மார்பின் மேல் சார்ந்து கொண்டு வனாந்திரத்தில் வந்து கொண்டிருக்கிறாள். வனாந்திரத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறாள். Who was that woman? அந்த ஸ்திரீ யார்? You and I. நீங்களும் நானுமே. Who is the man? அந்த நபர் யார்? Jesus. இயேசு. Now what has happened? என்ன நடக்கிறது? She has now started leaning fully on him. அவள் அவர் மேல் முழுவதுமாய் சார்ந்து கொள்கிறாள். What does that mean? அதனுடைய அர்த்தம் என்ன? It means when we learn to fully trust in Jesus, when we learn to fully love Jesus, that is the end of our wilderness. இயேசுவின் மேலே நாம் முற்றிலுமாக சார்ந்து கொள்ள கற்றுக்கொள்ளும் பொழுது, இயேசுவின் மேலே முற்றிலுமாய் அன்பு கூற நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது, நம்முடைய வனாந்திரத்திற்கு முடிவுண்டாகிறது. The wilderness may be there, but that is not a problem for us anymore. அங்கே ஒருவேளை வனாந்திரம் காணப்படலாம், ஆனால் அந்த வனாந்திரம் நமக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. When he becomes my heaven, when he is my everything, what is the wilderness about? என் நேசரே எனக்கு பரலோகமாக, என் நேசர் எனக்கு எல்லாமுமாக மாறின பின்பு இந்த வனாந்திரத்தால் என்ன செய்ய முடியும்? That is the beauty of loving God. அதுதான் தேவனை நேசிக்கிறதின் அழகா இருக்கிறது. Whatever trial comes after that, எப்படிப்பட்டதான சோதனைகள் அதற்கு பின்பாக வந்தாலும், no matter who rejects you, யார் உங்களை தள்ளிவிட்டாலும், no matter who speaks ill of you, யார் உங்களை விரோதமாக உங்களை குற்றமாய் பேசினாலும், no matter what prolonging problem you have, எப்படிப்பட்டதான தொடர்ச்சியான நீண்ட ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலும், what does it matter? அது உங்களுக்கு என்னவாய் தோன்றும்? You have found your bridegroom. நீங்கள் உங்களுடைய மணவாளனை கண்டுபிடித்து விட்டீர்கள். You have found your beloved. உங்களுடைய நேசரை நீங்கள் கண்டுபிடித்து விட்டீர்கள். Once you discover that your beloved is your all, you are out of the wilderness. உங்களுடைய நேசரே உங்களுக்கு எல்லாவற்றுக்கு எல்லாம் என்று நீங்கள் கண்டுபிடித்த மாத்திரத்தில் உங்களுடைய வனாந்தரம் உங்களுக்கு முடிவாய் So போய்விட்டது. in our everyday life, let us learn in our wilderness to cleave to him, to love him. ஆகையினால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான இந்த வனாந்தரத்திலே ஒவ்வொரு நாளும் அவரை மாத்திரம், அவர் மேலேயே சார்ந்து கொள்கிறதான அனுபவத்தை ஒவ்வொரு நாளும் நாம் பழக்கவித்துக் கொள்வோமாக. இன்னொரு வார்த்தையில சொன்னா, In other words, கிடைக்க வேண்டிய பூமிக்குரிய காரியங்கள் ஆண்டவரை நாம் சார்ந்து கொள்வதில் தான் தங்கி இருக்கிறது. the supply of our earthly needs depends upon how we lean upon God. சொன்னது போல அப்பமோ அற்புதமோ பூமிக்குரிய தேவைகளோ ஆண்டவரை நாம் தேடும்போது அது நமக்கு தானாக வந்து விடுகிறது. ஆண்டவரை தேட வேண்டும் என்பது மெயின் ப்ராடக்ட், நமக்கு இந்த பொருட்கள் வந்து கிடைக்க வேண்டும் என்பது பை ப்ராடக்ட். When we seek God, then our bread or the miracle, whatever our earthly needs, comes without the asking. So the main product is our attachment with God, our seeking God. The byproduct is the supply of our earthly needs. நம்ம இப்படி கூட நினைப்போம் சில நேரம். Sometimes we think like this. இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டா நான் ஞானஸ்நானம் எடுத்துறேன். If I pass in the exam, I'll take water baptism. எனக்கு இது நடந்துச்சுன்னா உங்களுக்கு 100 ரூபாய் காணிக்கை தரேன். Lord, if this happens to me, I'll give 100 rupees offering. சிலங்க ஆண்டவரை பிச்சைக்கார மாதிரி நினைச்சிருவோம். பிச்சைக்காரங்க நினைக்கிறோம் ஆண்டவரை. We make God a beggar as if he's asking for donation. ஆனா அப்படி இல்லை. It's not so. நாம் காணிக்கை கொடுக்க வேண்டியதும் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டியதும் கோயிலுக்கு வர வேண்டியதும் நம்முடைய கடமை. Taking baptism, coming to church, giving offering, it's all our duty. நம்ம செய்யத்தான் வேணும். We have to do it. ஆனா ஆண்டவரை நம்ம தேட வேண்டியது நம்ம எப்படி நம்ம தேடிக்கொண்டே தான் இருக்க வேண்டும். But our seeking God, we have to do all the time. சொல்ல போனால், in other words, தேவனை தேடிக்கொண்டே இருக்க இவைகள் எல்லாம் வந்து கொண்டே இருக்கும். The more we seek God, the more we go after God, the more these things will come after us. எத்தனையோ நேரங்கள்ல ஆண்டவரை மையமாய் நாம் கொண்டுராதபடினால தான்
இந்த காரியங்களை நமக்கு பாரமா தெரியும். So many times our trials are a burden to us because God is not the center of our life. ஆண்டவர் மேலே நம்முடைய எண்ணங்கள் குவிந்திருந்தால், If all our thoughts are focused on God, நமக்கு எப்படி அதை கண்டுபிடிக்கலாம்? how can we find it out? எப்ப பார்த்தாலும் ஆண்டவரே நீங்க உங்களை தேடிட்டு இருக்கீங்க, உங்களுடைய மைண்ட் காட்குள்ள தான் இருக்கு அப்படின்னு எப்படி தெரியும்? How can we find out if we are really God centered, always seeking God? எப்படி கண்டுபிடிக்கலாம்? How to find out? சின்ன காரியத்துல கூட தேவனை பற்றி தான் உணர்ந்துகிட்டே இருப்பீங்க. Even for small things we will be God conscious. பாட்டு பாடுவாங்க, சில டியூனுக்காக தலையாட்டுவாங்க, சிலர் நல்ல பாட்டு படிப்பாங்க, சிலர் நல்ல கை தட்டுவாங்க, எத்தனையோ காரியங்கள் செய்வாங்க. ஆனா உன் இருதயம் அந்த பாட்டுக்குள்ள ஒரு ஓட்டை போட்டு உள்ள இருக்கிற ஆண்டவரை பார்த்து பார்த்து உடைஞ்சி நொறுங்கி கொஞ்சிட்டே இருக்கும். Sometimes when we sing a song, some will wag their heads and clap their hands or move their bodies just for the rhythm or for the tune. But if we are really God conscious, we will drill a hole into the song and peep into the song and find God inside. ஒரு கல்லு தட்டினா கூட இயேசுவே அப்படி அவரை கூப்பிடுவார். Even if your foot hits a stone, your first word will be Jesus. அப்படிங்கறத விட ஆண்டவரேங்கறத ஃபர்ஸ்ட் வரும். Instead of reacting in pain saying you will say Lord. எந்த இடத்துலயும் காடுடைய டச் உனக்கு வந்துட்டே இருக்கும். You will always see God's touch with you everywhere. உனக்கு லாபமோ நஷ்டமோ உன் இருதயம் ஆண்டவர் மேல தான் தங்கி இருக்கு. Gain or loss, your heart will always be on God. உனக்கு வரக்கூடியதான நஷ்டத்தினால துக்கம் வராது, லாபத்தினால இன்பமா இருக்கு. When just because of your loss you are not going to be sad, just because of your gain you are not going to be happy. எல்லா நேரமும் இருதயம் ஆண்டவரே தேடும். All the time your heart will be leaning only on God. ஒருவேளை அது பார்க்கிறதுக்கு பைத்தியமா இருக்கும். It look like madness to speak all these things. ஆண்டவருடைய ஞானம் இருக்கும். But even in that madness God's wisdom is hidden. பிருத்திவிராஜனுடைய கதை உங்களுக்கு தெரியும். பிருத்திவிராஜன், you may know the story of Prithviraj. ராஜபுத்திரருடைய ராஜாக்கள் அவன். He was the king of the Rajputs. அவனை ஒரு பொண்ணு ரொம்ப நேசிச்சா. A girl loved him very much. ஒரு இளவரசி. She was a princess. பாடபுஸ்தகத்துல படிச்சதா நான் சொல்றேன். I'm telling you what is in the story books. நடந்தது என்ன? What happened? பாடபுஸ்தகம்னே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. என்ன பிரதர் என்ன இது? படிச்சு எக்ஸாம் எழுதி மறக்க வேண்டியது போய் நீங்க திருப்பி நினைச்சு வச்சுட்டே இருக்கீங்க. What brother, what we are supposed to read and learn, write the exam and forget, you are reminding us again. இப்போ அவளை பத்தி பார்த்தா அவங்க அப்பாக்கு இந்த பிருத்திவிராஜ் இஷ்டமே கிடையாது. About her father did not like Prithviraj. ஆனா இவளுக்கு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு எல்லா இளவரசர்களையும் வர வச்சு உட்கார வச்சிருந்தார். But he has brought all other males to so that she might opt for any one of them. ஆனா இவனை அவருக்கு பிடிக்காது தகப்பனுக்கு. But her father does not like Prithviraj. இவ கையில மாலையை கொடுத்து he gave her the garland. எல்லா இளவரசர்களும் உட்கார்ந்திருக்காங்க. All the princes are sitting there. ஏன்னா இவளை மனம் பிடிக்கிறது. Just to attract her. அப்ப எல்லாரையும் கடந்து போறாங்க. But she goes past everyone. ஒருத்தர் மீசை முறுக்கி வீரத்தை காட்டுவாங்க. மாலையை போட்டா கல்யாணம் முடிஞ்சது. So as she passes one by one, they are all trying to allure her with their mustaches. ஆனா இப்படி மைண்ட் எல்லாம் யார் மேல இஷ்டம் இல்ல. But her mind is not going after anyone. பிருத்திவிராஜன் மேல தான் இருந்தது. Only on Prithviraj. இவ எல்லாரும் இப்படி கடந்து போகும்போது எல்லாரும் குஞ்சு காட்டிருப்பாங்க. While she is taking the garland, all are trying to put their head inside, but it's not going inside. ஒத்த தலையில விழல. The heads are not fitting inside. சரித்திரம் என்ன சொல்லுது? What does history say? இவனை அவமானப்படுத்துறதுக்காக, just to dishonor him, பிருத்திவிராஜனுடைய உருவ சிலையை செஞ்சு வாசல்ல வச்சிருந்தாங்க. பிருத்திவிராஜனுடைய உருவ சிலையை செஞ்சு கேவலப்படுத்துறதுக்கு வச்சிருந்தாங்க அவங்க அப்பா. Her father had made a statue of Prithviraj and kept it at the doorstep just to dishonor him. எல்லா ராஜாக்கள் இளவரசர்களையும் பார்த்து கடைசில போய் அந்த சிலை மேல பாலைய போட்டார். So he looked at all the princes, went past all of them and put her garland on the statue. வெளிய போய் போட்டான். Went outside and put the garland on the statue. போட்டது சிலைக்கு பின்னால இருந்து உண்மையான பிருத்திவிராஜன் குதிரையில கூட்டி போயிட்டான். As he put it on the statue, behind was the true Prithviraj. He took her on the horse and went away. இது ஒரு கதை தான், சரித்திரம் தான். This is a story. சில நேரங்கள் நம்ம எதுக்குமே வணங்காம ஒரு சிலை போல இருக்கக்கூடிய நம்முடைய ஆண்டவர் மேல, ஆண்டவர் பார்த்தா எங்கேயோ இருக்கிறார், என்னமோ இருக்கிறார், அந்த பிருத்திவிராஜன் மேல, நம்முடைய ராஜா மேல சில மாலையை போடுவோம்.
அவர் நம்முடைய வருகையில கொண்டு போயிருவார். Sometimes we look at so many things that seem to be reality, but we look at leave all those things. Our God seems to be like just a statue, immobile, not doing anything. But when we choose Him, then He is the one worth opting for. இது சரித்திரமா நடந்த ஒரு காரியம். This is what I told you is part of history. தம்பி தங்கச்சிமா, Brother, sister, இன்னைக்கு நம்ம இப்படி ஒரு பைத்தியமா காடை பின்பற்றதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கோம். today we are called to follow God like mad people. எத்தனையோ கிறுக்கு பிடிச்சிருக்கு. We have so many kinds of madness. பொம்பளை கிறுக்கு, Female madness, புத்தக கிறுக்கு, book madness, காரிய கிறுக்கு, madness for certain occasions. ஆண்டவருக்காக கிறுக்கு பிடிக்கிறா? Can't we be mad for Jesus? அப்படி யாருக்கும் கிறுக்கு பிடிக்கிறதில்ல. Is there anyone who will be mad for God? அப்படி ஒரு கிறுக்கு நமக்கு எல்லாம் பிடிச்சாதான் நல்லா. We all need that madness. It's good for us. 24 மணி நேரம் அவரையே நம்ம நினைக்கிறோம். Always thinking of Him 24 hours. சாப்பிட்டாலும் உட்கார்ந்தாலும் எந்திரிச்சாலும், When I eat, when I drink, when I lie down, when I wake up. இப்படி அங்கங்க 1-2 பேரா இருந்தாங்கன்னா, If there are 1 or 2 people here and there like this, பிடிச்சவங்க 1-2 பேர் அங்கங்க இருந்தாங்கன்னா, if just 1 or 2 people here and there who are mad, தேவன் பாப்பாரு. God will see. ஏய், நீ இனிமேல் பூமியில இருக்க முடியாது, வா அப்படின்னு சொல்லி டெத்ல கூப்பிட்டுட்டே மறிச்சு எடுத்துக்கிட்டே இருப்பாரு. So God will look at those people and say, you should not be on earth anymore. You come up and they will die and come to be with Him. இப்படி நம்ம எல்லாருமே சேர்ந்து கிறுக்குகளா மாறிட்டோம் சொன்னா, நீ வராத, நானே வந்துட்டு மத்தியாகத்துக்கு வந்துடுவேன். When we all become mad and equally mad enough, then He will come down Himself. You don't come, I'll come and take you. நம்ம எல்லாரையும் சேர்க்க அவரே வந்துடுவார். And He will come together us to Him. பூமி கூட சொல்லும். Even the earth will say, God, it's too much. God, these people have gone too mad. Please take them away. இவங்களுக்குள்ள என்னுடைய வாடை கொஞ்சம் கூட இல்ல. எல்லாம் ஹெவனுடைய வாடை தான் இருக்கு. They don't have any of my fragrance with them. They're all heavenly fragrant. பூமி அவங்களை eject பண்ணும், God அவங்களை attract. So the earth will eject them, God will attract them. தேவ ஜனமே, அப்படிப்பட்ட ஒரு ஆளா நம்ம இருக்கிறோமா? Are we such people? 24 மணி நேரம் அப்படியே நினைக்க, 24 hours we should think of God. ஆண்டவர்ட்ட அப்படியே கேட்போம் நம்ம. Let's go and ask like that. ஆண்டவரே, என்ன செஞ்சாலும் அதுல ஒரு God's touch இருக்கணும்பா. Lord, whatever I do, there should be God's touch in it. என்னமெல்லாம் உண்மையில இருக்கணும் ஆண்டவரே. All my thoughts should be focused on you, Lord. ஆண்டவரே, இந்த வனாந்தரத்துல உண்மையில மாத்திர சாய்ந்து நான் வெளியே வரணும் ஆண்டவரே. Lord, I must be coming out of the wilderness leaning only on you. எனக்கு வேற எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க கூடாது ஆண்டவரே. Nothing else should be interesting, Lord. உங்களுக்கு சொல்ல போனா, தேவனோட நீங்க பழகிட்டீங்கன்னா, if you get acquainted with God, மனுஷங்கிட்ட பேசுறது இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்காது. You won't find it interesting to talk to men. யாராவது வந்து 1.5 மணி நேரம் பேசினா கொஞ்சம் ஜாஸ்தியானவனே போக மாட்டாங்களா? When someone starts talking to you too much beyond the limit, if you are really loving God, you will wait and see, will they not stop talking? மனுஷங்களோட பேசுறது உனக்கு இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்காது. Speaking to people won't be so interesting. எவ்வளவு பெஸ்ட் திங் உனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது. The best in this world won't be interesting to you. உனக்கு ஒண்ணு தான் திருப்தியா இருக்கு. Only one thing will satisfy. உன் ஆத்ம நேசன் மாத்திரம் தான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. The lover of your soul will be interesting. அவர் எங்க இருக்கிறாரோ அங்க உனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். Where He is will be interesting. அவர் எங்க இருக்கிறாரோ அங்க உன் இருதயம் படர்ந்து இருக்கும். Your heart will go after Him where He is. நீ அவரை பார்த்துட்டே உன்னை நீ அலங்கரிச்சுட்டே இருப்ப. You will look at Him and adorn yourself accordingly. அவருடைய சாயல் உனக்குள்ள தெரியும். You will see His image in you. அவருடைய வல்லமை உனக்குள்ள தங்கி இருக்கும். His power will reside in you. உன்னோட கொஞ்சம் பேர் பேசுறவங்க உன்னுடைய நேசரை அறிஞ்சு கொள்வாங்க. The few people who are with you will through you know your lover. உன் கூட தான் 5 நிமிஷம் தான் பழகிருப்பாங்க, ஆனா ஆண்டவருடைய சாறு அவங்களுக்குள்ள பாஞ்சிரும். They would have spoken to you only 5 minutes, but the shadow of God would have fallen on them. வாழ்க்கையில நமக்கு மெருகேற்றுவது ஆண்டவரோடு இருக்கக்கூடிய ஆவிக்குரிய தன்மைதான். What really enlightens our life is our association with God. Girls and boys, நீங்க நிறைய காரியங்களை போட்டு மெருகேற்றுவீங்க, ரைட்? பியூட்டிஃபை பண்ணுவோம். There are many things that you beautify yourself or adorn yourself with, boys and girls. ஸ்னோ போட்டு மெருகேற்றுவோம். ஸ்னோ. Some people try to make up with snow. உதட்டுல சாயம் போட்டு மெருகேற்றுவோம். Some try to paint their lips. சிலர் நகத்துல பெயிண்ட் அடிப்பாங்க. Some paint their nails. சிலர் கால்ல பெயிண்ட் அடிப்பாங்க. Some paint their feet. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி நம்ம மெருகேற்றுவோம். Some different kinds of beautification. ஆனா இந்த மெருகேற்றுறது கொஞ்ச நேரத்துல நின்றும். But after some time all that will stop. ரொம்ப அழகா பவுடர் போட்டு மெருகேற்றினாலும் வேர்வை வந்துச்சுன்னா உள்ள நதி ஓடுற மாதிரி பாலமா இருக்கும்.
You may beautify yourself applying a lot of powder, but when you start sweating, you will see rivers flowing across. ஆனா ஆண்டவருடைய ஆவிக்குரிய மெருகு, But what's the spiritual beautification of God? ஏஜஸ் ஆனா கூட இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஏஜ் வயசாகி Even after ages, it will be still interesting. the best thing நாம் ஆண்டவர் மேல சாஞ்சி இருக்கிறது. That's the best thing to lean on God. எதிலேயுமே சாய் விடாமல் பாத்துக்கிறது. Not leaning on anything else, just looking at Him. ஒன்னு தெரியுமா, Do you know something? நீங்க எதுல சாயுங்க, Lean on anything. அது கொஞ்ச நாள் அது சலிப்பா இருக்கும். right? After some time, you'll get fed up. எதா இருக்கட்டும், Whatever it is, பணமா இருக்கட்டும், money, அழகா இருக்கட்டும், beauty, ஆணா இருக்கட்டும், male, பெண்ணா இருக்கட்டும், female, செக்ஸா இருக்கட்டும், sex, எதா இருக்கட்டும், whatever it is, அது மேல போயிட்டு it will go to a summit, இன்னும் போயிட்டு go higher, இன்னும் போயிட்டு higher, அப்புறம் கீழே இறங்கு, then start coming down, கீழே இறங்கு. come down. மேல போகும்போது When it goes up, இன்ட்ரெஸ்டிங், very interesting, த்ரில்லிங், thrilling, சந்தோஷம், joy, ரொம்ப உல்லாசம். ecstasy. கீழே இறங்கும் போது Come down, அழுக, tears, கண்ணீர், வேதனை, crying, pain, தனிமை, the loneliness, செத்தே போய். and then death. இதான் நம்முடைய வாழ்க்கை. That is life. The best thing So the best